வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எலிமினேட்ரு 3 பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். அவங்க பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் தான் ஆர்கனைஸ் பண்ணுது. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் வரும், மறக்காமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பாட்னா வந்து அதிர்ஷ்டவசமாக தோற்றுட்டாங்க. அவங்களோட 4வது கப்பை நெருங்கி போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தடையாக தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து அடித்து உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் காரணம்னு சொல்ல முடியாது. ஓகே, நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாட்னா முன்னிருந்தே வந்து ஒரு ஃபைனல், அதாவது கப்பு ஜெயிக்கிற டீமாக வந்து எனக்கு தெரில. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 பேர் இருக்கக்கூடிய டீமில் வந்து ஒரு 2-3 பேர் ஆடுறதுனால தான் பாட்னா வந்து உள்ளே குவாலிஃபை ஆனாங்க கடைசி பட்சத்தில். அது மூலயமா தான் இப்போ வந்து பிளேயின்ஸ் 2 எலிமினேட்டர் ஜெயிச்சு வந்தாங்க. பட் ஒரு நல்ல ஃபைட் பேக்னே சொல்லணும். சான்ஸே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்சிபி போன சீசன் பண்ண மாதிரியே இந்த தடவை ஒரு செம கம்பேக். அதுவும் வந்து எலிமினேட்டர் 3 கிட்டத்தட்ட குவாலிஃபை 2 வரைக்கும் வந்துட்டாங்க. தொடர்ந்து 4 மேட்ச் ஆடியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா, பாட்னா தோற்றதுக்கான ஒரு 2 காரணம் சொல்லணுன்னா, கேப்டன் வந்து ஒன்றுமே பண்ணவே இல்லை. அதே மாதிரியே 2 டிஃபெண்டரை வந்து மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுத்திருந்தாங்க இந்த சீசனுக்கு. தீபக் அண்ட் அன்கித் 2 பேருமே இன்றைக்கி சேர்ந்தே ஒரே ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட்டு தான் எடுத்திருந்தாங்க. பாட்னா தோற்றதும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பாயிண்ட்டு தான். ஒரு 4-5 டிஃபென்ஸ் பாயிண்ட், அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு மேட்சில். ரைட் பாயிண்ட் கூட ஒரு பாயிண்ட்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி சப்போர்ட் ரைடர் யாருக்குமே இல்லை. பாட்னா அயான் அவுட் ஆனால் பாட்னாவோட ரைடிங் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இதனால தான் பாட்னா இந்த சீசன் வெளியே போயிருக்காங்க. ஆனால் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் பாட்னா. அடுத்த சீசன் எல்லாம் கம்பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயித்தது மூலயமா நாளைக்கு குவாலிஃபயர் 2 புனேரி பல்டன்ஸோடு ஆட போகிறாங்க. ஜெயிக்கிறவங்க வந்து ஃபைனல்ஸ் டபாங் டெல்லியோடு ஜெயிக்க போகிறாங்க. ஸோ நாளைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு மேட்ச் ரிவ்யூவில் பார்க்கலாம்.